ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லக்ஷிதா டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும், ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ரிங்கில் வந்து எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் ஒர்க் பண்ண மாதிரி ரெடிமேடாக கடையில் விற்கிது. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிள் தான் உங்களுக்கு. ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமனாக கோல்டன் கலர் ரிங் எடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த ரிங் எடுத்துகிட்டு எப்போ போல தான் நார்மல் நீடி நம்பர் 12 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ரிங் இந்த மாதிரி கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, அந்த ரிங்கோட ஹோல்ஸ் சென்டரில் வந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா மேலே ஆப்போசிட்டில் ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி தான் நம்ம ரைட் சைடு லெஃப்ட் சைடு மேலே கீழே 4 பக்கம் சேம் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி அந்த ரிங்கு என்ன கலரில் இருக்கோ ஸோ அந்த கலரில் வந்து த்ரெட் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணது தெரியாது. ஓகேங்களா. ஸோ இதுவே பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ரிங்கு ஸ்டிச் பண்ணும்போது எனக்கு அங்கிட்டு இங்கிட்டு ஷேக் ஆகுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வரும். அப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த ரிங்கோட பேக் சைடு திருப்பி லைட்டாக ஃபேப்ரிக் க்ளூ வந்து அந்த ரிங் ஷேப்க்கே வந்து ரவுண்டாக வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கிளாத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறீங்க, எந்த மாதிரி டிசைன் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 ரிங் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இன்னொரு ரிங்கு பார்த்திங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் அது பக்கத்துலேயே வச்சுட்டு ஸோ 4 பக்கமே இந்த மாதிரி தையல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தையல் போடும்போது நீங்கள் வந்து 2 டைம் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டைம் தான் போட்டிருக்கேன். நீங்கள் டபுள் டைம் போட்டுக்கோங்க தையல். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு இதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா டியூப் பீட்ஸ் கொடுக்கலாம், சீக்வன்ஸ் கொடுக்கலாம், என்ன வேணால் கொடுத்து நம்மளோட டிசைன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இதுவே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவராக கூட ரெடி பண்ணிக்கலாம். இல்லை சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் எல்லாம் கூட கொடுக்கலாம். 8 mm பீட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த 2 ரிங்குக்கு சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஃப்ளவர் சீக்வன்ஸ் ஸ்மால் சைஸ். நிறைய பேர் சீக்வன்ஸ்னால் என்னென்னு கேட்குறீங்க. ஸோ சீக்வன்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, ஜமிக்கி தான். ஓகேங்களா. ஸோ ஜமிக்கிலே நம்ம நிறைய இருக்குது. ஃப்ளாட்டாக நம்ம ஆரி ஒர்க்கு போகிற ஜமிக்கி அது மாதிரியே இருக்குது. இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃப்ளவர்ஸில் வேணும், அதாவது லீஃபில் வேணும் அப்படின்னா நீங்கள் கடையில் கேட்கலாம். இந்த மாதிரி ஜமிக்கி கொடுங்க, இந்த மாதிரி ஃப்ளவரில் கொடுங்க, லீஃபில் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க தாராளமாக கொடுப்பாங்க. ஓகேங்களா. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு அதுக்கு மேலே லாக் பண்ணுறதுக்கு ஒரு சுகர் பீடு. ஓகேங்களா. இப்போ அந்த சுகர் பீடை விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ்க்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் அந்த சென்டர்லேருந்து ஆரம்பிச்சுட்டு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடு வந்து நான் யூ மாதிரி வந்து அந்த ரிங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேப் கொண்டு வரேன். ஓகேங்களா. ஸோ க்ரியேட்டிவிட்டி தான், இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நான் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி கூட காமிக்கிற பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பக்கத்தில் ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். ஸோ எடுத்துகிட்டு ஒரு சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறோம், ஃப்ளவர் சீக்வன்ஸு. அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு 3 mm பீடு. ஸோ அந்த 3 mm பீடை விட்டுட்டு அந்த சீக்வன்ஸ்க்குள்ளே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். ஏன்னா இந்த சீக்வன்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி அது பக்கத்துலேயே மாதிரி ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த யூ ஷேப்புக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 to 7 ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்படுச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த ஷேப்புக்கு நம்மளே கொண்டு வந்துட்டேன். இதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்ன டிசைனு கண்டிப்பாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஃபுல் வீடியோஸை பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டான டிசைன் தான் இதெல்லாமே, என்னோடய ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. ஸோ நம்மளே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம ஃபாலோவர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஃப்ளவருக்கு பக்கத்தில் அதே மாதிரி ஊசி குத்தி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு லாக் பண்ணுறதுக்கு சுகர் பீட்ஸ். ஓகேங்களா. இப்போ அந்த சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ்க்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. நீங்கள் வந்து இந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து சுகர் பீடு தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, 3 mm பீடு இருந்தாலும் கூட நீங்கள் கலர்ஸில் கொடுத்து பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்கும். ஓகேங்களா. இதே மாதிரி இந்த சின்ன ஃப்ளவர் தான் கொடுக்கணுன்ட்டு இல்லை, உங்கள்கிட்ட பெரிய ஃப்ளவர் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதையும் கூட கொடுக்கலாம். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நான் யூ ஷேப்புக்கு ஒரு 6 ஃப்ளவர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுச்சு. இப்போ அடுத்து ஆப்போசிட். ஓகேங்களா. கீழே அதே மாதிரி அந்த 2 ரிங்குக்கு சென்டரில் ஊசியை குத்தி எடுத்துக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் அந்த ஃப்ளவர் சீக்வன்ஸ் லோட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் லெஃப்ட் சைடு வந்து யூ ஷேப்புக்கு கொண்டு போகிறேன். ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு கொண்டு போனேன், கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட் சைடுக்கு வந்து ரிங்குக்கு கொண்டு போகிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணுறதை பாருங்கள் எப்படின்னு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி தான் வந்து இன்னொரு சீக்வன்ஸ் லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு ஒரு சுகர் பீட்ஸை விட்டுட்டு ரிட்டன் ஃப்ளவர் சீக்வன்ஸுக்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. சேம் இதே மாதிரி தான் எனக்கு
லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 6 ஃப்ளவர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து வேறு ஏதாவது டிசைன் பண்ணுறீங்கனாலும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி தான். ஓகேங்களா. டிஃப்ரெண்ட்டாக நம்மளே வந்து டிசைன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். அதெல்லாம் வாங்கி நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிசைன் நம்மளால் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. உங்களோட ப்ளவுஸில் நீங்களே வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம நார்மலாக வந்து எப்படி நீடியில் வந்து கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுவோம், சேம் அதே மாதிரி தான் இது. ஓகேங்களா. ஸோ பிகினர்ஸ்க்குலாம் இந்த டிசைன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்டிப்பாக பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் அது பக்கத்தில் ஊசி குத்தி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இன்னொரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு அதை லாக் பண்ணுறதுக்கு ஒரு 3 ml சுகர் பீட்ஸ். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் லோட் பண்ணிவிட்டு அந்த சுகர் பீடை விட்டுட்டு ரிட்டன் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ்குள்ளே ஊசியை குத்தி கீழே கொண்டு போய்க்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 6 ஃப்ளவர் லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா சேம் அதே அடுத்த பக்கம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் நல்லா யூனிக்காகவும் இருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு மேலே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் பார்த்தீங்கன்னா 3 mm பீட் இந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மிக்ஸி பீட்ஸ் நிறைய கலர்ஸில் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 mm பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் கலர் பீட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஊசியில் கோர்த்துட்டு கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. இப்போ மறுபடியும் பாருங்கள் அதே மாதிரி கிளாத்லேருந்து ஊசி குத்தி எடுத்துக்கிறோம். இன்னொரு பீடு வந்து லோட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா. ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் மறுபடி எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 பீட்ஸுக்கு மேலே சென்டரில். ஓகேங்களா. 3வது ஒரு பீட்ஸு சேம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஊசியில் கோர்த்துக்கிறோம். கோர்த்துட்டு எங்கே ஊசியை வந்து எடுத்தோமோ அதே பக்கத்தில் ஊசியை குத்தி கீழே ரிட்டன் வந்து இந்த மாதிரி கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு 3 டாட் மாதிரி. ஓகேங்களா. புட்டாஸ் மாதிரி தான். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே சொல்லி நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது வந்து லீவ் சீக்வன்ஸு கொடுக்குறீங்கனாலும் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா. சேம் இதே மாதிரி வந்து நான் ஆப்போசிட்டும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி. ஓகேங்களா. ரைட் சைடில். ஸோ இதை மாதிரி கிளாத்லேருந்து ஊசியை குத்தி எடுத்துக்கிறோம். ஒரு 3 mm பீட் லோட் பண்ணிவிட்டு மறுபடியும் எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே வந்து ஊசியை குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஓகேங்களா. இன்னும் 2வது பீட்ஸு சேம் அதே மாதிரி தான். ஸோ நான் ஒர்க் பண்ணுறத பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நான் பேசுகிறத விட நான் ஒர்க் பண்ணுறத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 3வது அதே மாதிரி தான். இன்னொரு பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன். ஸோ லோட் பண்ணிவிட்டு எகைன் எங்கே ஆரம்பித்தோமோ அது பக்கத்துலேயே வந்து ஊசி குத்தி கீழே ரிட்டன் கொண்டு போய்க்கிறோம். ஸோ இவ்வளோ தான். ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி டிசைன் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. உங்களோட ப்ளவுஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். கிளாஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ் தான். கிட்டத்தட்ட 80 டிசைனுக்கு மேலே நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம். ஓகேங்களா. கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணக்கோ சர்டிஃபிகேட்டு நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.